உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைகிறேன். கர்த்தர் தாமே அனைவரையும் இந்த நாளிலே நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நம்பிக்கையூட்டும் இயேசு என்ற தலைப்பிலே நாங்கள் நோக்கி ஜெபித்து இந்த செய்தியை கொடுக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவினால் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பு வருகிற முதலாம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதியிலே, அது தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 19 31 வரைக்கும் இருக்கின்ற வேத பகுதியை நாம் வாசித்து அதன் பேரிலே சுருக்கமாய் தியானம் செய்வோமாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவிற்கு எவ்வாறு காட்சியளித்தார், தோமா எவ்வாறு விசுவாசம் அடைந்தார், ஆண்டவர் எவ்வாறு அவரை நல்வழிப்படுத்தினார் என்பதை குறித்த இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம், தியானிப்போம். நம்ப மறுக்கும் தோமா, அன்பிலீவர் தாமஸ். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, தோமா சீசர்களிடம், நான் ஆண்டவருடைய கைகளில் உண்டான தழும்புகளை பார்த்து அவருடைய விழாவிலே என் கையை போட்டால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டியிருந்த வீட்டிற்குள்ளாக வந்து சீசரிடத்திலே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தாம் காயப்பட்ட கரங்களையும் விழாவையும் காண்பித்தார். அதை கண்ட சீஷர்கள் பார்த்து பரவசம் அடைந்தார்கள். இந்த செய்தியை தோமாவிடத்திலே சொன்னபோது தோமா அதை நம்பவில்லை. மாறாக, ஆண்டவருடைய விழாவிலே என் கைகளை வைத்து பார்க்க வேண்டும், அவருடைய தழும்புகளை நான் காண வேண்டும் என்று சொல்லி சீசரிடத்திலே சொன்னார். ஆகவே 8 நாட்களுக்கு பின்பாக மறுபடியுமாக தோமாவிற்கு ஆண்டவர் காட்சி அளித்தார். 11 பேர் இருந்த அந்த இடத்தில் தோமாவின் பெயரை சொல்லி ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே அழைக்கிறார். 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தோமாவை நோக்கி, தோமாவே, உன் கைகளை நீட்டி என் காயத்தை பார், உன் விழாவில் என் கையை போடு என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, தோமா திகைத்து போகிறார். 8 நாட்களுக்கு முன்பாக நான் பேசின அதே வார்த்தைகளை ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார் என்று சொல்லி பிரமிக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னதை கேட்டு அவர் நிலைகுலைந்து போகிறார். உடனே, ஆண்டவரே, என் கர்த்தரே என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, சீசர்கள் இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு நாளும் தம்மை ஆண்டவர் என்றே அழைத்ததில்லை. ஆனால் முதல் முறையாக தோமா கர்த்தரை ஆண்டவர், என் தேவனே என்று சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் என்று சொன்னால் தொழுதற்குரியவர், அரசாளுகின்றவர் என்று அர்த்தம். ஆகவே அந்த நிலையிலே தோமா கர்த்தரை ஆண்டவரே என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவிடம், தோமாவே, கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசம் கொள்வதே பாக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்திலே பேசுகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களிடத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, பொல்லாத இருதயம், ஆண்டவரை விட்டு விலகுகின்ற இருதயம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாமும் தோமாவை போல அவிசுவாசமாய் இல்லாமல் விசுவாசத்தோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5வது அதிகாரத்தில் வருகின்ற வேத பகுதியில் அங்கே 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த பெண் 12 வருடமாக பெரும்பாடாக இருந்து தனக்கு இருந்தது எல்லாம் செலவழித்தும் குணமடைய முடியாத நேரத்திலே இயேசு அங்கே வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு, நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் என்று சொல்லி தனக்குள்ளாக பேசிக்கொண்டு திரளான ஜனக்கூட்டத்தின் நடுவே ஆண்டவருக்கு பின்னாக சென்று ஆண்டவருடைய வஸ்திரத்தை, உடையை தொடுகிறார். உடனே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது.
அப்போது ஆண்டவர் அங்கே வந்து என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். சீஷர்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இவ்வளவு ஜனக்கூட்டத்திலே உம்மை தொட்டது யார் என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண், அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நானே உம்மை தொட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு, அம்மா, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி ஆண்டவர் அந்த அருமையான மகளுக்கு, அந்த பெண்ணிற்கு சுகம் கொடுப்பதை பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, 12 வருடமாக பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவரை முழுமையாய் விசுவாசித்தார். தோமாவை போல நம்பாமல் இல்லை, அவிசுவாசமாய் இல்லை. மாறாக, நான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி தனக்குள்ளாக விசுவாசித்து, விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே சென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உடன்பிறப்புகளே, அன்பான திருச்சபை மக்களே, அன்பான விசுவாசிகளே, இறை மக்களே, நீங்களும் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே செல்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண நன்மையும் பரிபூர்ண விடுதலையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். அதோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தில் வருகின்ற 100க்கு அதிபதியும் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறார், ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகவீனமாயிருக்கிறார், நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கும் தகுதி இல்லை, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் பிழைத்திருப்பான் என்று சொல்கின்றார். ஆகவே ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து, நான் இஸ்ரவேலில் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து, நீ போ, உன் வேலைக்காரன் சுகமடைந்திருப்பார் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு போன போது கர்த்தர் அவங்க அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கொடுத்தார். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டினார். எனக்கு அன்பானவர்களே, நாம் தோமாவை போல அவிசுவாசமாய் இல்லாதபடிக்கு, ஆண்டவரே, எனக்கு நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய நான் நம்பிக்கை வைத்துக்கிறேன் சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் கொள்வோமானால் கர்த்தர் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், எல்லா ஆபத்துக்கும் நம்மை விலக்கி காப்பார். இப்போதும் கூட உலகம் எங்கும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாரும் நிலைகுலைந்த நிலையில் இருக்கும்போது அச்சத்தோடும் கவலையோடும் இருக்கின்றார்கள். ஆனால் இதோ உயிர் தெழுந்தேன், நான் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கர்த்தர் நிச்சயமாய் காத்து கொள்வார், எல்லா தீங்கும் நம்மை விட்டு விலகும்படி செய்வார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவையை சந்திப்பார், எத்தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு அவர் காத்து கொள்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரிடத்திலே முழு நம்பிக்கையோடும் முழு விசுவாசத்தோடும் அவரிடத்தில் நாம் அண்டி அணுக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் தோமாவை போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தால்தான் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. நாம் கர்த்தரிடத்திலே உண்மையான விசுவாசம் கொள்ளும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவரிடத்திலே அவன் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நம்பி போனார். கர்த்தர் ஆபிரகாமை திரளான இனங்களுக்கு தலைவராக்கினார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையை நாம் நினைவிலே கொள்ளுவோம். எந்த விதமான கர்த்தருடைய வெளிப்படுத்தலும் இல்லாமல், எந்த அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யாமல் ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் பேசின அந்த வார்த்தையை குறித்து மட்டுமே விசுவாசித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மதிப்பளித்து அவன் புறப்பட்டு போனார். அப்படி சென்ற நேரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை கொடுத்து ஒரு இனத்தை பெரிதாக்கி ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நினைவிலே கொள்வோமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மிடத்திலே கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் தோமாவை போல அவிசுவாசம் நிறைந்த இருதயமாக, தத்தளிக்கிற இருதயமாக, கலங்கி போன இருதயமாக நாம் இல்லாதபடிக்கு ஆழமாய் வேரூன்றி பனைமரத்தை போல கடவுளத்திலே அவருடைய வார்த்தையிலே நாம் விசுவாசம் வைக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி விசுவாசம் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.
தேவனிடத்திலே விசுவாசம் கொண்டவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவ்விடத்திலே பட்சபாதம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாரையும் திடப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய அவிசுவாசத்தை போக்க வல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே தோமாவை போல நாம் அவிசுவாசமாக இருந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் நினையாமல் போகக்கூடாது. கர்த்தருடைய வசனம் சத்தியமுள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஜீவன் நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்மிடத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட அப்படியாய்த்தான் நடந்தது. எங்களுக்கு திருமணமாகி 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். ஆனாலும் தேவனை நாங்கள் விசுவாசித்தோம். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம். ஒரு நாளிலே ஒரு ஊழியக்கார அம்மா எங்களிடத்திலே வந்து செபித்து விட்டு போனார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று சொன்னார். நாங்கள் அதே மாதிரியாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபத்திலே தரித்திருந்தோம். கடவுள் எங்களுக்கு கடாட்சம் அருளினார். ஏற்ற வேளையில ஆண்டவர்களுக்கு மனம் இறங்கினார். எங்களுக்கும் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை நல்வழிப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக நாம் தோமாவை போல கலங்கமில்லாத இருதயத்தோடு, அவிசுவாசமுள்ள இருதயத்தோடு வராதபடிக்கு முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரிடத்தில் வர ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் இதை முழுமையாக விசுவாசிப்போம். இரண்டாவதாக ஆண்டவர் தோமாவிடத்திலே சொல்கின்றார், தோமாவே நீ அவிசுவாசமா இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு இரு என்று சொல்கிறார். நம்மை நல்வழிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து, நம்மை எம்பவர் செய்கிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். எம்பவர்ட் ஜீசஸ், நம்மை ஊக்குவிக்கின்ற, நம்மை மோட்டிவேஷன் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஊக்கப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கு தோமாவை பார்த்து நீ விசுவாசம் உள்ள வீரனாய் மாறி என்று சொன்னார். ஆகவே தோமா விசுவாசம் உள்ள வீரராய் மாறினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மையும் தோமாவை போல உறுதிப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார், நம்மை நல்வழிப்படுத்துகின்றார். 2 கொரிந்தியர் வாசிக்கும் போது பவுல் அடிக்கிறாங்க 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்கிறார், காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவர்கள் நோக்கி நாம் அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரத்தை குறித்து நாம் விசுவாசத்தோடு இருப்போம் என்று சொல்கிறார். ஆம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்டில் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் நீக்குகிற எல்லா உபத்திரங்களும் நீக்கி போடுவார். நாம் அவரை விசுவாசம் கொள்ள அழைக்கப்படுகிறோம். எந்த தோமா அவிசுவாசத்தோடு இருந்தாரோ அதே தோமா கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு ஆண்டவருக்காக நான் நற்செய்தி ஊழியம் செய்வேன் என்று சொல்லி தம்முடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். 1வது நூற்றாண்டிலே அவர் இந்திய தேசத்திற்கு வந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து, அங்கே தோமா தம்மையே இரத்த சாட்சியாக தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த விசுவாசமுள்ள வீரனாக மாற்றினது இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் தோமாவை ஆண்டவருக்காக தம்மையே ஜீவபலியாக கொடுப்பதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது, ஒரு விசுவாசத்தை கொடுத்தது, ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பினது. அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகின்றார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள் என்று சொன்னார். ஆமாம் பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள் என்று சொல்கிறார். எந்த காரணத்துக்காகவும் நாம் பயப்பட வேண்டியதும் இல்லை, நாம் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். தோமாவையும் மற்ற சிஷ்யர்களையும் பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய இருளான வாழ்க்கையை, நம்முடைய கவலை நிறைந்த வாழ்க்கையை, நம்முடைய கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பு வருகிற இந்த 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நம்மை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நல்வழிப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசம் கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்மை நாமே இந்த நாளிலே முற்றிலுமாய் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். என் ஆண்டவரே, நான் உங்களிடத்திலே முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன், விசுவாசத்தோடு உங்களிடத்திலே வருகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு சகலத்தையும் கொடுப்பீர், என்னுடைய கஷ்டங்களை நீக்குவீர், என் பாடுகளை நீக்குவீர், என்னுடைய கடன் தொல்லையை நீக்குவீர், என் பிரச்சனையிலிருந்து விடுபடுபடி எனக்கு செய்வீர் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிலே நாம் விசுவாசம் வைக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த நாதர் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மரியாளை பார்த்து, மரியாளே ஏன் அழுகிறாய், இதோ அவரை வைத்த இடம் அவர் இங்கே இல்லை என்று சொல்லி ஆண்டவரின் வெறுமையான கல்லறையை மரியாளுக்கு காண்பித்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசத்தை மரியாளுக்கு கொடுத்தார். அந்த மரியாளுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கண்ணீரையும் துடைப்பார். நான் உங்களை திக்கற்றவராக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். தோமாவை போல அவிசுவாசமாக இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்மை அவர் எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அந்த ஆண்டவரை நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையிலே பற்றிக் கொள்வோம். அன்பார்ந்த இறைமக்களே, நம்பிக்கையூட்டும் இயேசு என்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கையும் ஊட்டியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உங்கள் எல்லாருக்காகவும் நான் செபிக்க ஆவலாக இருக்கிறேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நான் உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தோமாவுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவருக்கு புதிய திசையை காண்பித்து உமக்கென்று சாட்சியாக ஆண்டவரே வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் இறங்கி வருவதாக. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் பேசுவீராக, உடைய அவிசுவாசத்தை நீக்குவீராகப்பா. ஆண்டவரே, புதிய நம்பிக்கை கொடுப்பீராக, புதிய உற்சாகத்தை கொடுப்பீராக, புதிய ஆண்டவரை திசையை காட்டுவீராகப்பா. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பிக்கையை ஊட்டி இன்னுமாக உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உமக்காக சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உடைய கவலைகள், கண்ணீர், இருள் நிறைந்த எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீ நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி ஆண்டவரே திகையாதே, கலங்காதே, அஞ்சாதே என்று சொல்லி ஆண்டவரே அவனுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் கூட உலகமெங்கும் பரவி இருக்கிற கொடிய இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் தாமே இதை கட்டுப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறது, சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. ஆமாம் தகப்பனே, உடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதப்பா. அந்த தெய்வீக வார்த்தையினாலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த வைரஸ் எப்படி வந்ததோ அப்படியே எங்களை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் விடுதலையும் நாங்கள் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் கர்த்தர் தயை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா துதி, கனம், மகிமை ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்தி இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.